என் பொண்டாட்டி உஸ்மான பாரு எவ்வளவு திறமைசாலியா இருக்கான்ல. அவனை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்ணோட திறமைய பாருங்க. என்ன நம்ம பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இப்போ? செட்ல இப்படி நடக்கிறது சகஜம் தானே. உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்க வேணுமா? செல்லமே, நம்ம பொண்ணு ஏன் ஜான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா? ஒருவேளை அவளுக்கு அந்த தம்பிய பிடிச்சிருக்குமோ? என்ன பேசுற? பிடிச்சிருந்தா அவ ஜான் கூட தானே சுத்துவா. பொண்டாட்டி அவ எப்பவும் ஜான் கூட தான் சுத்துறா. ஐயோ, நம்ம அப்பாவி பொண்ணுக்கு பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே. அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணல, ஆனா இப்படி நடந்துக்கிறா இவ. ஜான், ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க வாங்க. அங்க பாரு, அவனுக்கு பிடிக்காம அவளை விட்டு விலகி போறான். நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். கூட்டிட்டு வாங்க, இப்பவே போங்க. சனேம், நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. பாருமா, நல்லா வேலை பாரு. கொஞ்சம் அப்படி வரியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, வாமா. சனேம், அங்க பாரு, கார் வந்திருக்கு. நம்ம இப்பவே வீட்டுக்கு போயிடலாமே. அப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீ எங்கம்மா வேலை பாக்குற? மத்தவங்கள நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. அவங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம கிளம்பலாம். முடியாது, அவளால போக முடியாது. நாங்க வாழ்க்கை பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன சனேம்? புரியுதுமா, ஆனா நீ ரொம்ப மூக்க நுழைக்கிற. அதையாவது கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் மூக்க நுழைச்சுதானே ஆகணும், இல்லன்னா வேலை இல்லன்னு சொல்லிடுவாங்களே. எனக்கு இந்த வேலை அந்த அளவுக்கு எல்லாம் முக்கியம் இல்ல ஜேஜே. இப்பதான் கரெக்டா பேசிருக்க சனேம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஜேஜே, நீயே சொல்லு, நீங்க பண்றதெல்லாம் ஒரு வேலையான? காட்டுக்குள்ள வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க, ராத்திரி ஆனா இங்கேயே தூங்குறீங்க, அதோட பார்ட்டிங்கிற பேர்ல காக்டெயில் அது இதுன்னு கண்ட கர்மாந்திரத்தை குடிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் நிஜம், இங்க இருக்கிறவங்க கற்பனையில இருக்கானுங்க. நம்ம ஏரியா தான் எப்பவும் கெத்த. நிறுத்து, நானும் அங்கிருந்து தான் வரேன். என் ஏரியாவை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. யார் ஏரியாவை பத்தி தப்பா பேசுறாங்க? ஷூட்டிங் எடுத்து முடிச்சாச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் உங்க கைக்கு தங்க வளையல் தான் போடணும். என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிருந்தீங்க, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கிள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லனா ஷூட்டிங் எங்க நடந்திருக்காது. எதுக்கு தம்பி இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் தினமும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சேன், அவ்வளவுதான். நீங்க தினமும் இப்படித்தான் சமைப்பீங்கன்னா நான் உங்க வீட்லயே வந்து தங்கிக்கிறேன்னு. தங்கிக்கோங்க. அப்புறம் நிச்சயம் நம்ம இன்னொரு நாளும் சந்திப்போம். அண்ட் எல்லாத்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அம்மா எடுக்கணும்ல, இது வரேன்ப்பா. பாஸ், டென்ட் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவா. பாத்து போயிட்டு வாங்க, அப்புறம் பாக்கலாம். ஆண்டி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வர அங்கிள். உன்னை பார்த்ததுலயும் சந்தோஷம் தான். செல்லாகுட்டி, நில்லு நில்லு. அந்த பையன் மரியாதையா நடந்துக்கிறத அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. புரியுது புரியுது, எனக்கு நல்லா புரியுது. வீட்டுக்கு போய் நீயே அவகிட்ட பேசு. ஒரு அப்பாவா நானும் நீ பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வைஸ் பண்ற, சரியா? சரி, பேசு. ஆனா முதல்ல நீ தான் பேசணும். நான் எப்படி பேசுறேன்னு பாருங்க. ஈவினிங் வீட்டுக்கு வருவியா இல்லையா? இல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பாக்கி இருக்கு, நான் தான் அதையும் பாத்துக்கணும். அப்ப நைட்டும் வீட்டுக்கு வர மாட்டா இல்லையா? ஆமா, வர முடியாது. சரி, அப்படின்னா வீக்கெண்ட் வருதுல்ல, அன்னைக்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடு. நம்ம கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கலாம்ல. என் பர்த்டேவை கொண்டாடலாம். உன்னோட பர்த்டே அடுத்த வாரம் தானே வருது? ஆமா, அது வீக் டேல வருது. பரவாயில்ல, நம்ம வீக்கெண்ட்ல கொண்டாடலாம். டின்னர்ல நானே பண்றேன். எனக்கு அப்படி செலிப்ரேட் பண்ணாதான் பிடிக்கும். நம்ம வீட்ல மெழுகுவத்தி இருக்குல்ல, உங்க பிறந்த நாள போல. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சனே, உன்னை வீட்டுல டிராப் பண்ணவா இல்ல நீயா போயிடுவியா? ரொம்ப நல்லவ மாதிரி பண்ணாத. போர்னா இப்படிதான் இருக்கும். அவங்கள ஒரு நிமிஷம் கூட தனியா விடாத. உன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ண. கம் ஆன் சனே. ஜான், வழக்கமா நான் இப்படி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன வீட்ல அப்படியே விட்டுற முடியுமா? என்ன வீட்ல விட்டுட்டு நீங்களும் அப்படியே எடிட்டிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம போலனோட பர்த்டே வேற வருதுல்ல. அப்போ உன்னை உங்க வீட்ல டிராப் பண்ணணும்னு சொல்றேன். அதான் ஜான், என்ன வீட்லயே விட்டுருங்கன்னு சொன்னேன். சரி ஜான், உங்களுக்கு தான் ஃபோபியா இருக்குல்ல, அதனால கார் 50 தாண்டாம பாத்துக்கோங்க. ஸ்பீடா போகுது பாருங்க. அத நான் மறந்தே போயிட்டேன் பாரு. கரெக்ட் தான். ஆமா, வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல ஸ்பீட கவனிக்க மறந்துட்டேனே. சொல்லணும்னு தோணுச்சு. இல்ல, ஆக்சுவலா நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல, அதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் சொன்னேன். நான் மறந்தே போயிட்டேன் தெரியுமா. எனக்கு இப்ப ஸ்பீட் எல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும். ஓகே. எனக்கும் பிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும். வழக்கமா வீக்கெண்ட்ல நான் ஃப்ரீயா இருப்பேன். அப்பதான் பிசிக்ஸ் படிக்கணும்னு எனக்கு தோணும்.
உண்மை என்னன்னா பிசிக்ஸ் என்னோட வாழ்க்கையில ஒரு பாகமாவே மாறிடுச்சு. வழக்கமா வீக்கெண்ட்னா எல்லாரும் படத்துக்கு போவாங்க, ஆனா நான் இப்பெல்லாம் பிசிக்ஸ் படிக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். எங்களுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அதனால ஒன்னும் அவசரம்லாம் இல்ல. உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ நீ காருக்குள்ளே இருந்துக்கலாம். ஓகே, உட்காந்துக்கோ, எங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. நான் வந்ததை பார்க்கல. ரொம்ப நன்றி ஜான். அப்ப நாளைக்கு பார்க்கலாம் ஜான். கண்டிப்பா. சரி, நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா என்ன? பரவாயில்ல, நானே பேசிக்கிறேன். அப்படியா? அப்ப சரிதான். நாளைக்கு பாக்கலாங்கிற. நாளைக்கு சாட்டர்டே இல்ல? தலை செமையா வலிக்குது. என்ன சொல்ற? இன்னைக்கு நாளும் ரொம்ப சூடா இருக்குல்ல? ரொம்பவே சூடா இருக்கு. காலையில நியூஸ்ல அப்பவே சொன்னாங்க நம்ம ஊர் செம்ம ஹாட்டா இருக்க போகுதுன்னு. ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. நம்ம கிளம்பலாமே. போலாம். சரி, உங்க அம்மா கட்லெட் ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்கு நிச்சயமா நீ எடுத்துட்டு கொண்டு வரணும். வரேன். ஓகே, பாய். ஹே குலிஸ், ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, சரியா? போலனோட பிறந்த நாள் வருது, அதனால ஜான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்காரு. அது யாருக்கும் தெரியாது, ஆனா கம்பெனில இருக்க எல்லாருமே வரணும். இல்ல, ஜான் இன்வைட் பண்ணல. கம்பெனில இருக்க ஒரு ஆளு சொன்னாரு. அங்க இருக்கிற எல்லாரோட பேரும் எனக்கு தெரியுமா என்ன? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. என்ன பண்ற, இப்பவே ஆபீஸ்க்கு போற. அங்க இருக்கிற A to Z எல்லாத்தையுமே இன்வைட் பண்ற. ஒருத்தரையும் விட்டுறாத. இன்னைக்கு 6 மணிக்கு எல்லாரும் ஜான் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இல்ல 5 மணிக்கு ஜான் வீட்டுக்கு வந்துருங்க. போலன், என்னோட ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லல? ஜே, நீ ஒரு ஜென்டில்மேன் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் ஓவரா போறியே, என்கிட்ட கொஞ்சம் டென்ட் கொடு, நானும் தூக்கிட்டு வரேன். என்ன எடுப்பது? வேணா விடு, எதுக்கு உனக்கு வீண் சிரமம்? எங்க ஊர்ல இதை விட பெருசெல்லாம் நான் தூக்கி இருக்கேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லா வேலையும் ஆம்பளைங்க மட்டும் தான் பண்ணுவானுங்க. ஏன்னா பொண்ணுங்க எல்லாரும் ஆம்பளைங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட வேலை. அதோட அவங்க பாட்டும் படிப்பாங்க, புக்கும் படிப்பாங்க. ஏன் சொல்லு பாக்கலாம்? ஏன்னா அவங்க பாடுறத நாங்க மட்டும் தான் கேட்க முடியும். அதனால எங்க வீட்டு பொண்ணுங்களை வேலை செய்ய விட மாட்டோம். உங்க வீட்டு பொண்ணுங்களா? எங்க வீட்டு பொண்ணுங்கன்னா அம்மா, தங்கச்சி, அவளை பார்க்க வர ஃப்ரெண்டுங்க, அப்புறம் நீ இருக்கல்ல. ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தனா உன்னை வேலை பார்க்கவே விட மாட்டேன். உங்க ஊரு எங்க இருக்கு? எங்க ஊரா? டேய், அங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பில்லு போட சொல்லி உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எங்க ஓனர்? உன் ஓனரை கூப்பிடு, அவர்கிட்ட நான் பேசணும். இந்த பில்லுக்கு கரெக்டா பேமெண்ட் போட்டு என்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்க. என்னடா என்ன லுக்கு? சீக்கிரம் பில்ல போடு. இவனுங்க இப்படிதான் மிரட்டல் வச்சுக்கலாம், நம்மள மேய்ச்சிடுவாங்க. ஆமா, எனக்கு யாராவது வேலை பார்க்கலாம் எனக்கு கோவம் வந்துருமா? பொறுப்பு இல்லாதவங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பு வந்துருது. பாத்தீங்க, போதும். இதுக்கு மேல என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதோட இந்த மனுஷங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட முடிய மாட்டேங்குது. ஆமா, அன்னைக்கு காட்டுல நான் உன் கையை பிடிச்ச போது ஒரு ஸ்பார்க் உண்டாச்சுல, அப்போ நான் உங்ககிட்ட கூட கேட்டேன். அப்ப நீ கூட சொன்னீங்க நாய்க்குட்டி தடவனா கூட இதே ஃபீலிங்ஸ் தான் வரும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நடந்துட்டா மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். இதனால அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே போயிடுச்சு. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்கு என்ன தெரியும்? என் மனசுல இருக்கிறது சொல்லும் போது திடீர்னு வந்து நிக்கிறேன், திடீர்னு மறைஞ்சு போயிடுறேன். அந்த ஃபீலிங்ஸ் என்ன அர்த்தம்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆனா அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அது சொல்ல முடிய மாட்டேங்குது. பாத்தியா, நீ ஊர் என்னன்னு கேட்ட, நான் பாத்தியா என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்கேன். சரி, நானும் என் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன். நீ புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறதா நினைச்ச. ஆனா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு வரலன்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது. இவ்வளவு தூரம் பேசியும் உனக்கு புரியலையா? என்னது? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். காதலா? என்னது காதல்? நீ காதல்னா நீ எந்த மாதிரி காதல்னு சொல்ற? காதல்னா அது ரெண்டு பேருக்கும் நடுவுல வருமே, அது பேர் தானே காதல். நான் ஒரு லைஃப் கோச். இந்த காதலை பத்தி எல்லாம் நான் தான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், அதான் வேலை. ஆனா நீ இப்போ திடீர்னு சொல்லிட்டியா? எனக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. உளறிட்ட நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட வேற மாதிரி சொல்லிருக்கணும், ஆனா இப்படி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னோட காதலை மட்டும் நீ புரிஞ்சுக்க. உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட தைரியமா சொல்லு. நான் அதை எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். ஆனா பிடிக்கல மட்டும் சொல்லிட்டாத. என் காதலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. பிடிக்கும், நிஜமாவே எனக்கு உன்னை பிடிக்கும். அதன ஆமா, எனக்கு உன்னை பிடிக்கும் ஜே. சரி,
நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாக்கலாம். நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தேன்னு வச்சுக்க என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படியே சருகு அடிச்சு பறக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு மனசுல வச்சுக்கிட்டு பேச பிடிக்காது. ஏற்கனவே என் மனசுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கறனால இதை தான் முதல்ல பேசணும்னு தோணுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கேன். உங்க டெபாசிட் எல்லாத்தையும் கார்லயே திருப்பி கட்டியாச்சு. அதுக்குள்ள பில்லு போட்டியா? என்னப்பா இவ்வளவு சூப்பரா வேலை செய்யற? வா, ஒரு கட்டிப்புடி வைத்தியம் பண்ணா மனசு நிம்மதி ஆயிடும் சொல்லுவாங்க. வா, நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அண்ணன் கோவமா இருக்கும் போது இப்படித்தான் வார்த்தை கொஞ்சம் அதிகமா வெளியில வந்துரும். மத்தபடி மனசுல எதுவும் இருக்காது. என்ன மனுஷன் கோவம் கிடையாதுல்ல? இல்ல. அப்ப கட்டிப்புடி வா. ரொம்ப ஹைட்டா இருக்கிய முடியலதான். என்ன மாதிரி உனக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் தேவையில்லாம கத்திட்டு போவாங்க தெரியும்டா. எனக்கு நல்லா தெரியும் உன் மனசு எப்படி வலிக்கும்னு. கவலைப்படாத. ரொம்ப வெயிட்டா இருக்க, கொஞ்சம் ஜிம்முக்கு போறத கம்மி பண்ணு. போய் வேலையை பார்ப்போ. சரி. ஓ யா. ஆமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ள இருந்தா அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடணும். கலக்கிட்டேன். இந்த இடத்துக்குள்ள ரொம்ப நேரமா இருக்க முடியல. அப்படியே மூச்சு வாங்குது. நான் அப்படியே கொஞ்சம் வெளியில போறேன். பாய். அங்கிள், இது செம்மையா இருக்கு. அப்படியே 25 கிலோ மூட்டை அரிசி மாதிரியா இருக்கீங்க. காமெடின்னு சொல்லிட்டு நானே சிரிச்சுட்டு வரேன் பாத்தியா? ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்கு. அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா? பெரிய பெரிய காரு, டென்ட், அது இதுன்னு. அப்பா, என்னத்தமா சொல்றதுன்னா நம்ம 2 பேருக்கு ரொம்ப புதுசா இருந்ததுல. அந்த ஏஜென்சி அட்வர்டைசிங் அதை பத்திலாம் நமக்கு எதுவும் தெரியாதுமா. நம்ம கடையில வியாபாரம் பார்த்தோமா, கணக்கு பார்த்தோமான்னு இருக்கணும். அவ்வளவுதாமா. எனக்கும் அதேதாங்க. என்னது? என்ன சத்தம்? அம்மா, அப்பா. சனேம், என்னம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிஜமாவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா. சாப்பாடு பண்ணிட்டு கிச்சனையும் கிளீன் பண்றீங்க. அதை என்னாலயும் பண்ண முடியுமான்னு பார்த்தா நான் கலக்கிட்டேன். செல்லமே, அப்பா. தங்கமே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆமா, என்ன இது? இதுவா? ஜானோட வீட்ல போலனுக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்காக தான் மீட் பால்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்தா மீட் பால்ஸ் மாதிரி தெரியலையே. ஏதோ பஜ்ஜி போடுற கடலை மாவு மாதிரி இல்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? மிளகாத் தான் எனக்கு ரெசிபி கொடுத்தாங்க. அப்பா, நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நானும் உங்க அம்மாவும் ஏற்கனவே வெளியே சாப்பிட்டோமே. ஆனா சாப்பிடாம இருந்திருந்தா நீ பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். அப்புறம் செல்லமே, நீ எதுக்குமா தேவையில்லாம சமைக்கிற? உனக்கு ஏதாவது பண்ணணும்னா அம்மா கிட்ட சொல்லு, அம்மா சமைச்சு கொடுப்பா. சரியா? இத நானே சமைச்சுக்கிறேன். இது என்னோட வேலை. நீ சொன்னா சரிதாமா. இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கப்பா. அதான் சொன்னல, நாங்க 2 பேர் சாப்பிடாம இருந்தா இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்போமே. இன்னொரு நாள் சாப்பிடுவோம். உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகேவா? ஏமா, அப்ப அவளுக்கு நிஜமாவே ஜான பிடிச்சிருக்கா? அதான் சொன்னனே, இந்த விஷயத்தை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாதே. இவ எந்த அளவுக்கு அவனை நெருங்கி நெருங்கி போறாளோ அவன் விலகி விலகி போவானே. இங்க பாருங்க, அவனுக்கு தான் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம என்ன பண்றது? என்னமா இந்த கேள்வியெல்லாம்? அவளை உட்கார வச்சு பேசிடுவோம். பேசி நம்ம புரிய வைப்போம். முதல்ல நீ பேசுவ, நீ பேசி முடிச்சதும் நான் பேச ஆரம்பிப்பேன். போ, சீக்கிரம் போய் பேசு. பேசிதான் ஆகணுமா? பேசுமா. ஓட செல்லும். பெப்பரை மறந்துட்டேன். சனேம், சனேம், சொல்லுங்கம்மா. சனேம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ கொஞ்சம் உட்காரு. இந்த மீட் பால் செம்ம டேஸ்டா இருக்குமா? நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. சனேம், வந்து உட்காரு. வா, அது அப்படியே இருக்கட்டும். வா பேசலாம். இதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிடுறேன். ரொம்ப அழகா இருக்கே. குப்பெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப சுத்தமா வச்சிருக்க. பார்க்கவே நல்லா இருக்கு. நல்ல வேலை பண்ணிருக்க. சனேம், சொல்லுங்கம்மா. நான் இத பத்தி உன்கிட்ட எப்பவோ பேசிருக்க வேண்டியது. ஆனா உனக்கு தான் இத பத்தி பேச இஷ்டமே இல்லையே. என்னம்மா? சனேம், நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. எப்படின்னா நீ ரொம்ப வித்தியாசமானவ. அம்மா, என்ன எதுக்கு இப்ப அழ வைக்கிறீங்க? நான் சமைக்கணும்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். நல்லா சமைச்சுக்கோ. நீ சமைச்சுக்கிட்டே இரு. உன் இஷ்டப்படி எவ்வளவு வேணும்னாலும் சமை. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. உனக்கு பிடிச்சது நீ செய்யலாம். ஆனா வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காதுமா.
உதாரணத்துக்கு நீ கஷ்டப்பட்டு இந்த மாவை பிசைஞ்சிட்டு இருக்க, ஆனா நீ நினைச்ச மாதிரி இது வராது. இது நல்லா இருக்குமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீ யாரையாவது ரொம்ப காதலிச்சிருப்ப, ஆனா அவங்க அதே மாதிரி உன்னை திருப்பி காதலிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ? அழுவியா? அழவே கூடாது. நான் அழமாட்டேன். சூப்பர். என் மோட்டோவே அதுதான். அப்படிதான் இருக்கணும். எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி அழகான பொண்ணை நேசிக்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது புட்டுக்குச்சா நாம கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களே நினைச்சு நாம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அவன மாதிரி நிறைய ஆம்பளைங்க வந்து வந்து போவாங்க. ஆனா அம்மா, நீங்க அப்பாவை மட்டும் தானே காதலிச்சுன்னு சொன்னீங்க. காதல் ரெண்டு பக்கமும் இருந்தாதாமா அது நிலைச்சிருக்கும். அது அந்த பக்கம் இல்லங்கிறப்போ அது மனசுக்கு ரொம்ப வலிக்குமா. ஆமா, நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். சோ சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பாமா, சந்தோஷமா நான் இருப்பேன். எனக்கு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதாம்மா செம்மையா பேசிருக்கீங்க. ஒரு உம்மா கொடுங்க. எவ்வளவு அழகா சொன்னீங்க தெரியுமா? அம்மா, என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் நம்ம பேசுறது ரொம்பவே மாடர்னா போயிட்டு இருக்கு, புரியுதா? ஆனா அது மத்தவங்களுக்கு செட் ஆகும். ஆனா நம்ம பாரம்பரிய குடும்பம் நமக்கு இது செட்டே ஆகாதுமா. இத பத்தி நம்ம பேசவே கூடாது. இப்ப நான் சுவையான மீட் பால் பண்ணணும். பண்ணுமா பண்ணு. எவன் சாப்பிட போறானோ தெரியல. ஒருவேளை இல்ல டேஸ்ட் கேவலமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசாலா பொடிய தூவுவேன். போதும் போதும், நிறுத்து. நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. அம்மா வேண்டாம். அம்மா, இந்த மீட் பால நானே பண்றேமா. இது என்னோட பொறுப்பு. நான் இந்த மீட் பால பண்றது என் வாழ்க்கையோட ஒரு போட்டியா நான் பாக்குறேம்மா. இது வரைக்கும் எந்த போட்டியிலும் நான் தோத்ததில்ல. இத மட்டும் விட்டுருவேனா என்ன? சரிம்மா, நீயே அத பண்ணு. போட்டி போடு. அதுல நீ ஜெயிச்சும் காட்டணும். ஜே நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். காதலா? எப்படி காதல்? நீ இது எந்த மாதிரி காதல்? எனக்கு புரியல. காதல்னா எப்படி சொல்றது? அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல வருமே, அது பேர் தானே காதல். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் அழகா தெரியுறாங்க. அதை இங்க கொடுங்க, சாப்பிடுங்க. அவர் காசுல வாங்குது. சனேம், நீ கலக்குற. ஆனா இது உன் அப்பா கொடுத்தப்ப சாப்பிட்டாரா? இல்லையே. அம்மா, நான் தான் சொன்னல, ஒட்டுது. செவத்துல வேணா அடிச்சு காட்டவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்பதான் செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அசிங்கப்படுத்துறத வேண்டாம். சரிம்மா. என்ன செவத்துல அடிக்க போற? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா வாழ்க்கையும் காதலியும் பத்தி திரும்ப லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா இத? செல்லமே, நம்மளே இவங்க கிண்டல் பண்றாங்களா? என் செல்ல குட்டிங்க, சொக்க தங்கம், என் செல்லமே. இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு புருஷன் வருவான். ஆனா யாரும் அப்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என்ன அவங்ககிட்ட சொல்லுவீங்கல்ல? நம்மள பிரிக்க முடியுமாப்பா? அப்பா, எனக்கு அழுக வருது. சனம், நீதான் இத பண்ணியா? பாக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்குமா? ஆமா, அதுவும் ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிட்டு பாக்குறியா? இதுல நான்வெஜ் இருக்கா என்ன? கறி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. வேணாண்டி, எனக்கு இதெல்லாம் வேணாம், சாப்பிட மாட்டேன். பாருன்னு சொல்றல. வேணாண்டி, எனக்கு அது தேவையில்லை. வேணாம், இந்த ஒரு நேரம் சாப்பிட்டு பாரு. விட்டு ப்ளீஸ். வேணாம். சரி, அது விடு. போலனோட பிறந்த நாள் பார்ட்டி இருக்கு, அதுக்காக தான் செய்றேன். கஷ்டப்பட்டு நான் இத பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் மெசேஜ் வந்துச்சு சனம். ஆனா அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இது போதுமான்னு எனக்கு தெரியலையே. ஏன் சரியா இருக்காதுன்னு சொல்ற? நம்ம ஊர்ல இருக்க எல்லாருமே இத சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஜானுக்கு கறினா பிடிக்கும், அவர் இத சாப்பிடுவாரு. சரிடா செல்லம், நீ என்ன வேணாலும் பண்ண. ஆபீஸ்ல இருக்கவங்க எப்படிதான் உன்னை பொறுத்துக்கிறாங்களோ தெரியல. ஓகே, நான் டின்னருக்கு போகணும், ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
ஐ லவ் யூ. லவ் யூ டூ. போயிட்டு வா. லைலா இங்க பாரு, அங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரணும், சரியா? புரிஞ்சிருச்சுமா, போயிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளஸ் போடல, பாக்காத. தைரியமா பண்ணு, ஓகே? என்னாச்சு? இப்ப என்ன பிரச்சனை? ஒழுங்கா நினைக்க மாட்டேங்க. போட்ல கூட ஒழுங்கு பிடிக்க தெரியாதா? நான் என்ன பண்றது? எடுக்கும் போது வழிக்கு விழுந்துச்சு. உஸ்மான், போட்ல கூட ஒழுங்கு பிடிக்க தெரியாதா? நான் என்ன பண்றது? எடுக்கும் போது வழிக்கு விழுந்துச்சு. சலேம், ஹாய் ஜான், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எடிட்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். எடிட்டிங் பத்தியா? போகுது, அதனாலதான் போயிட்டு இருக்கு. நல்லா ஃபன்னா இருக்கு, ரொம்ப ஃபன்ஃபில்டா இருக்கு. நிஜமா சொல்றேன், செம ஃபன்ஃபில் பேக்கேஜா இருக்கு. ஓ அப்படியா? அப்புறம் அது காலையில வரைக்கும் போகும்னு சொன்னீங்க. இந்த எடிட்டிங் இன்னும் எவ்வளவு நேரம் போகும்? ஆ, ஏன்னா இந்த எடிட்டிங் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதான். அது எடிட் பண்ற வீடியோ பொறுத்து தான். இதை முடிக்கிறதுக்கே காலையில 9 மணி வரை ஆகுனா பாரு. ஆ சூப்பர். சூப்பரா? என்ன, நான் வீட்டுக்கு வராம இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா என்ன? ஐயோ ஜான், என்ன பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் போலாம். ஏன் கேக்குறேன்னா, போலன் கூட அங்கதான் இருக்கா. ஒருவேளை நீ அவளை பத்தி யோசிக்கிறியோன்னு நினைச்சேன். இல்ல அதுக்காக இல்ல, நான் உங்களுக்காக தான் கேட்டேன். எடிட்டிங் பத்தி கேக்குறதுக்கு தான். ஏன்னா எனக்கு எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குன்னா இங்க வாயேன், ஒன்னா எடிட்டிங்க பார்க்கலாம். அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால எப்படி வெளியே வர முடியும்? ஓ ஓகே, அப்போ இப்படி பண்ண, அடிக்கடி எனக்கு கால் பண்ண. பண்றேன். சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாமே. பாய். ஜான், ஆமா, நீங்க போங்கம்மா, போங்க. இங்க வைக்கிறேன். உட்காரு லைலா, நீ நடக்கிறத பார்த்து எனக்கு தலை சுத்துது. அச்சோ அம்மா, உட்காந்துனா ட்ரெஸ் சுருங்கிடும். கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்துடும். நான் கிளம்பிடுவேம்மா. அம்மா, நீ யார் கூட டின்னர் போறேன்னு சொல்லவே இல்லையே. ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் கூடமா இத பிசினஸ் டின்னர்னு சொல்வாங்க. நீ ஃப்ரீயா இருக்கனா நம்ம மீட் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். போங்கம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். எப்படியும் அவன் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நான் போயிட்டு வரேம்மா. பாத்து போ. சீக்கிரம் வந்துருமா. வந்துடுவேன்ப்பா. யாருக்காக இதெல்லாம் செஞ்சனோ தெரியல. யார் கூட உட்காந்து சாப்பிட போறோம்? என்னமா சொன்ன நீ? நான் ஒன்னும் சொல்லலையே, வேலையை பாருங்க. மேடம், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். தேங்க்யூ. லைலா, இப்ப எதுக்காக கால் பண்ண? குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் நம்ம சாலட் சாப்பிடலாம்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா இல்ல, இன்னைக்கு தான் சொல்லியிருந்தால.
அதை நான் மறந்தே போயிட்டேனே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு. அது மிஸ்டர் எம்ரி, அது நான் தான் சாரி கேட்கணும். இந்த நேரத்தில் கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நம்ம போறத நானும் மறந்துட்டேன். அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க போகலான்னு நினைச்சோம். அதான் உங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்கலான்னு நினைச்சேன். ஓகே லைலா, நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் எம்ரி. சொல்லுங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல மிஸ்டர் எம்ரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா அட்ரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன். நான் ஒரு முட்டாள், எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். லைலா, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலையா? லைலா, என்ன ஆச்சு? என்னோட உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? இல்ல உஸ்மான், யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. அப்படிலாம் எதுவும் பேசாத. உன்னை விட புத்திசாலி யாருமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சாலட் சாப்பிடலாம்னு அவன் சொல்லும் போது நான் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எதுக்கு இப்படி ஆச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உஸ்மான். இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாதா? சரி, உன்னை யாரு காயப்படுத்தினது? மிஸ்டர் எம்ரே தான். எம்ரேவா? வேலையில ஏதாவது பிரச்சனையா? வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை உஸ்மான். நான் தான் முட்டாள். மிஸ்டர் எம்ரே யாரு? நான் யாரு? நான் என்ன யோசிச்சேன்னு எனக்கே தெரியல. லைலா, என்ன பேசுற நீ? நீ எவ்வளவு முக்கியமானவ தெரியுமா? உன்னை யாராவது புரிஞ்சுக்க முடியலனா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். அவரை தான் என்ன டின்னருக்கு போலான்னு கூப்பிட்டாரு. ஆனா நான் முட்டாள் மாதிரி தப்பா நினைச்சிட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. நான் இப்படி எடுத்துப்பேன்னு அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சல, என்ன விஷயம் அது? அது நான் இப்ப அது முக்கியம் இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். சரி. நாளைக்கு வேற போலனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு உஸ்மான். நாளைக்கு நான் மிஸ்டர் எம்ரேயோட முகத்தை எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. அதுக்கு நான் போகாமலே இருக்கேன். நான் ரொம்ப பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். உங்க பேக்கேஜை கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது அங்க வச்சிருங்க. கொண்டு வந்ததுக்கு பரவாயில்ல தேங்க்ஸ். மேடம். பாய் பாய். ஹாய் ஜான், உள்ளவா. ஹே அம்மா, என்ன பாக்ஸ் இது? என் அம்மா வீட்ல என்னோட திங்ஸ் நிறைய இருந்துச்சு. உன்னை தேடுறதுக்காக இதை எடுத்துட்டு வர சொன்னேன். இதுலதான் இருக்கு. அப்படியா? சரி, நான் போய் தூங்குறேன். சரி. நானே பாக்குறேன். குட் மார்னிங் சார். மிஸ் போலன் கொடுங்க. இதுல உங்க சைன் போடுங்க. தேங்க்யூ. போலன், சொல்லு. இது உனக்கு தான் வந்திருக்கு. எனக்கு வந்திருக்க. ஹாப்பி பர்த்டே போலன். ஃபிக்ரி ஹரிகா கம்பெனி. நாங்க 5 மணிக்கு அங்க இருப்போம். ஓ ஜான், நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்க. என்ன பண்ண? இங்க பாரு, ரொம்ப கியூட்டா இருக்கு. சரி, நானே போய் பாக்குறேன். சரி. மிஸ் போலனோட பார்ட்டிக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம். பார்ட்டியா? சரி, உள்ள வாங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது இருக்கா? இருக்கு சார். ஓ, என்னால நம்பவே முடியல.
இவ்வளவு சர்ப்ரைஸா? வாவ், இந்த நாள் ஆரம்பமே செமையா இருக்கு. நம்பவே முடியல. நீ சர்ப்ரைஸ் பார்ட்டி வெப்பன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சுத்தமா புரியல. ஓ மை காட், இது எல்லாமே எனக்காகவா? ஜேஜி சீக்கிரமா வா. நான் வந்துட்டு தானே இருக்கேன். சரி, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நம்ம பாஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்ல? எல்லாத்தையும் சொல்றோம், அமைதியா இரு. நான் எப்படி அமைதியா இருப்பேன்? பேசிக்காவே எனக்கு உன் கூட வந்தாவே அமைதியா இருக்க தோணவே தோணாது. பாஸ் வீட்டு பெல் அடிச்சு நம்ம வந்துட்டோம்னு சொல்லணுமா? நம்ம ஆபீஸ் வேலையா வந்திருக்கோம், நீ என் கூட நில்லு. அது மட்டும் போதும். கதவை கூட நானே தட்டிக்கிறேன். எப்படியும் நான் பார்ட்டிக்கு வர போறது கிடையாது. எதுக்கு நான் கலந்துக்காத பார்ட்டிக்கு உன் கூட பாடி கார்டா வரணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன முட்டாள? சரி, இப்போ நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல நீ உதவி பண்ணணும், சரியா? முடியாது. முடியாது. என்ன சொன்ன? முடியாதுன்னு சொன்ன. அப்ப நான் கிளம்புறேன். ஜேஜே, என்னால முடியாதுன்னு சொன்ன. அதான் நான் போறேன்னு சொன்னேன். ஜேஜே, கிளம்புறேன். ஜேஜே, கிளம்ப போறேன். நீ ஐஹான லவ் பண்றத எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன். நான் வரேன், போ. ஆமா, உன் கையில என்ன வச்சிருக்க? பூனா? என்னது? ஜானுக்காக மீட் பால் பண்ணிருக்கேன். காலையில எவனாவது மீட் பால் சாப்பிடுவானா? உனக்கு என்ன வேணும்? நல்ல விஷயத்துக்கு நேரம் கால பார்க்க தேவையில்ல. வேகாத கறி ஜானுக்கு பிடிக்குமா இல்லையான்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். பைத்தியக்காரி ஏதோ உளறா. பெல் அடிச்சிட்டேன். டிங் டிங். ஜான், நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, எடிட்டிங் எப்படி போச்சு? எப்படி இருக்க ஜேஜே? இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன். என்கிட்ட எடிட்டிங் தானே, நல்லா போச்சு. சூப்பர். எங்கே வந்திருக்கீங்க? அதுவும் இவ்வளோ காலையிலேயே? நான் காலையில வர வேணா, சாயந்தரம் வரலாம் தான் சொன்னேன். ஆனா இவதான் கேட்கல, இப்பவே போகணும்னு சொன்னா. நான் ஒன்னும் சொல்ல பாஸ், நான் கிளம்புறேன். ஜான், இன்னைக்கு போலனோட பர்த்டே பார்ட்டில அதுக்கு வீட்ல அரேஞ்ச்மெண்ட் மத்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும்ல, அதுக்காக தான் வந்தோம். கண்டிப்பா நான் உள்ள வரேன். உள்ள நான் வந்துட்டேன். அப்படியே சைடுல போயிடுறேன் பாஸ். ஆமா, போலனோட பர்த்டே பார்ட்டி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ என்கிட்ட சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியலையே, மறந்துட்டேனா. டக்குனு ஞாபகம் வரல ஜான். ஓ, யாரோ சொன்னாங்க. ஆமா. சனேம், என்னாச்சு உனக்கு? நீ தானே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி நீ பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன் ஜான்? போலனுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க, அதான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்து முடிச்சிட்டு நான் போயிடுறேன். எதை முடிக்க போற? இதை நான் இங்க வச்சிடுறேன். நான் வச்சுட்டேன். நான் ஏதாவது இத திறக்கணுமா சொல்லுங்க. ஆமா, ப்ளீஸ் ஓபன் பண்ணு. ஓகே. நீயா இங்க என்ன பண்ற? இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் வாய மூட. உங்களை பார்க்கலாமேண்டா வந்தேன். தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஐயோ, ஒரே சூடா இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரே சூடா இருக்கு. ஃபேன் போடல போல இருக்கு. ஜான் என்ன பண்றாரு? ஆமா, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது டார்கெட் போர்டு தானே. இந்த பணக்காரங்க எல்லாரும் வித்தியாசமான கேம் தான் விளையாடுவாங்களாம். எனக்கு என்னத்தமா தோணுது, நம்ம ரெண்டு பேரையும் கட்டி போட்டு தலைமையில ஆப்பிள வச்சு சுட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்குமா? அந்த போலன் அந்த பக்கம் போய் நின்னுப்பா, அவ தலைமையில ஒரு தர்பூசணி வச்சு நம்ம பாஸ் அம்பு விட்டு குத்துவாரோ. நல்லா குத்துங்க. போலன் நான் சொன்னேன். ஆமா. என்னது வில்லம்பா? ஆமா, வில்லம்பு தான். அதுவும் அவ பிறந்த நாளுக்கு கண்டிப்பா வேணும்னு சொன்னா. காலையில இருந்து பெட்டில அதை தான் தேடிக்கிட்டு இருந்தா. இந்த விளையாட்டு அவ சூப்பரா விளையாடலாம். லைசன்ஸ் எல்லாம் இருக்கா. அந்த அழகான ஆர்டிமஸ் வில்லம்பல பேர் போனவ தெரியுமா? வாவ், அம்பு விடுற போனா செம்ம. பெரிய புத்திசாலிதான் போலன். நீ புத்திசாலிதான். என்ன புத்திசாலி? அவ போய் புத்திசாலி. என்ன நீ உயலே அவளை புகழ ஆரம்பிச்சிட்ட? உனக்கு வர வர அவளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். அவ மூஞ்சி முன்னாடி மட்டும் சொல்லாத, திமிரு அதிகமாயிடும். இந்த கதையில நான் தான் ஆர்டிமஸ். அந்த கதையில வர ஆர்டிமஸ் நீ தானா? ஆமா, அவளேதான். இந்த கதையில என்னோட குறி தப்பாது பாரு. ரைட்டு. எங்க போற நீ? எங்க போற சொல்லிட்டு போ. குறி வச்சு அடிக்கிறதுக்காக தான். குறி வச்சா? ஹலோ போலன். ஹாய், சொல்லு சனே. வில் வெட்டுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் இது பிடிக்கும். அப்படியா?
உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இது எங்களோட பாரம்பரிய விளையாட்டு. இது எங்களோட தாத்தாவோட 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 தாத்தா விளையாடி இருக்காரு. சூப்பர். உனக்கும் இது பிடிக்கும்னு சொல்றல்ல, அப்ப நம்ம 2 பேருக்கு இடையில சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே, ஏன் சின்னதா வைக்கணும்? பெருசாவே வச்சுக்கலாம். உன் இஷ்டப்படி அடிக்கலாம் சனேன். நல்லா கேட்டுக்கோ சனேம், இது ப்ரொஃபஷனல்ஸ் ஆடுற கேம். இது ஒன்றும் விளையாட்டு பொம்மைலாம் கிடையாது. உனக்கு தைரியம் ஜாஸ்தின்னு தெரியும், அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. என்ன பத்தி கவலைப்படாதீங்க ஜான், நான் பாத்துக்கறேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இத உன் தாத்தா விளையாடுனார், நான் நம்பணும். சின்ன வயசுல என்னோட வீட்டுல நானே இதை விளையாடி இருக்கேன். நானும் தான். என் செல்ல குட்டி விளையாடுமா, இந்த விளையாட்ட பத்தி அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க இதுல ப்ரொஃபஷனல்ஸ் தான். அப்போ ஓகே, நான் நம்பிட்டேன். கங்க்ராட்ஸ். இங்க பாரு, நம்ம தேவையில்லாம வாக்க குத்து நாக்க புண்ணாக்கிக்க வேணா, ஓரமா வச்சுட்டு வந்துரு. சொன்னா கேட்க மாட்டேங்க. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் கிடையாது, ஜாக்கிரதை. பாத்து. அப்படிதான் நின்னுச்சு. அது எங்க போச்சு? ஒருவேளை போர்டுக்கு பின்னாடி போயிருக்குமோ? நல்ல ஷாட் தான். அது அங்க பாரு, ஒரு வண்டை குத்திருச்சு பாரு. எங்க இருக்கு? அதோ கீழே பாரு, உன் காலுக்கு பக்கத்துல வண்டை குத்திக்கிட்டு நிக்குது. அந்த வண்டை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. சிரிக்காத. லேண்டிங் ஆன இடத்துல இருக்கு பாத்தியா? நல்லா ட்ரை பண்ணு. நான் சும்மா வார்ம் அப் பண்ணி பார்த்தேன். ஆமா ஆமா, கண்டிப்பா அதுவும் முக்கியம் தான். அடுத்த வாட்டி அங்க இருந்து விட. அமைதியா குத்திடாத ப்ளீஸ். அசைவே மாட்டேங்கிறா. டார்கெட் அடிச்சாங்க பாத்தியா? ஆமா, இதான் கரெக்டான ஷாட். சூப்பர் சூப்பர். காலகிட்ட என்னால நம்பவே முடியல. பரவாயில்லையே போலன், எப்பவும் போல உன் குறி மிஸ்ஸே ஆகாம அடிச்சிருக்கு. அப்படியா? என்ன பண்றது, சில விஷயங்கள் என்ன ஆனாலும் என்னால மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாதா? எனக்கு ஏன் வரல? அத இப்படி புடிச்சா வரும். முதல்ல நான் சொல்றத கேளு. வில்ல ஒழுங்கா பிடிக்க கத்துக்க, அதுக்கப்புறம் அம்ப ஒழுங்கா வைக்க கத்துக்க. கரெக்ட். அப்படிதான் அப்படிதான். அங்கே வை, அப்படியே வை. நான் விட போறேன். ஓ ஓ ஓ ஓ, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். ஏதாவது அடிபட்டுற போது, அம்ப கொஞ்சம் கீழே இருக்கு. நான் சரியா குறி வச்சிருக்கேன். ஏய் சனேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். நான் கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறேன். வாங்க பாஸ், அப்படி ஓரம் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் மேடம். ஜே என்னதெல்லாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது என்னன்னா பாஸ், தெளிவா சொல்லு. பொண்ணுங்களுக்கு வில் வித்தனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதாவது ஆம்பளைங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கிற மாதிரி. ஆமா பாஸ். அப்படியா அப்படியா? ஓகே ஓகே. சனிமாச்ச அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தான் தெரியும். பாஸ், நான் வந்த விஷயமே வேற. இந்த வில்லு அம்பெல்லாம் பார்த்து எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வேணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். எனக்கு ஈவினிங் மேல ஒரு சின்ன மீட்டிங் வேற இருக்கு. சரி, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நான் இங்க வந்தேன் பாஸ், அவ கூப்பிட்டு வந்தா. நான் கிளம்புறேன் பாஸ். சூப்பரே. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் நேஷனல் டீம் போங்க. ஆனா ஒருத்தர் தோத்துருவாங்க. சூப்பரா. இப்ப என்ன பெருசா பண்ணிட்டா? நான் எதுவுமே தெரியாம ஓரளவுக்கு குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கேன். முதல்ல கரெக்டா அடி, அப்புறம் பேச. இப்ப பாரு. அது கூட அது பாத்தீங்களா? சரி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்கு ஜான். கேண்டில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒருத்தங்க பார்த்து பார்த்து சர்ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? அது யாரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணாங்கங்கறத பொறுத்து. எப்படி பண்ணாங்கங்கறத விட யார் பண்ணாங்கங்கறதா எனக்கு முக்கியம். நானும் அப்படிதான் யோசிப்பேன். ஜான், இந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்பை என்னால போட முடியல. கொஞ்சம் போட்டு விட முடியுமா? யா, கண்டிப்பா. இருங்க ஜான், இருங்க. ஜானால இதை பண்ண முடியாது. அவங்க கைய பாருங்களேன். அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்களால இதை பண்ண முடியாது. நானே பண்றேன். என்ன முடிஞ்சிருச்சா? இப்ப முடிஞ்சிடும்.
முடிஞ்சிருச்சு. நீ சொன்னது சரிதாம்மா. நான் இழுத்து அது உடஞ்சிருச்சுனா நல்ல வேலை நீ அதை இழுத்துட்ட. தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல போலன். ஜான், ஒரு நிமிஷம் என் கூட கிச்சனுக்கு வரீங்களா? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். அதை இப்போ சொல்லி ஆகணுமா என்ன? இப்பவே சொல்லணும். புரிஞ்சிருச்சு. மன்னிச்சிடுங்க. ஜான் இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். நிஜமா கேக்குறேன், நீ என்ன எதுக்காக கூப்பிட்ட? முக்கியமான விஷயம்னா அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மேடம், இத நான் எங்க வைக்கிறதுன்னு சொல்லுங்க. அவன் தண்ணிய போட்டு எங்க உட்காருவான் எங்க மாந்தி எடுப்பான்னு தெரியாது, அதனால தான் கேக்குறேன். அது என்ன அதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது எங்க வைக்கணும்னு சொல்லுங்க. வெயிட்டா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. சரி வா, நானே எடுத்து காட்டுறேன். வா. என்ன கணம் கணக்குது? என்னது இது? இதோ காட்டுறேன். உன்னதான் கேக்குறேன். உங்களுக்காக நீ பால் பண்ணிருக்க. நிஜமாவா? ஆமா. சமையல்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நானே சாப்பிடணுமா என்ன? ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. எப்படி நான் ட்ரை பண்ணாம இருப்பேன்? எல்லாம் செமையா இருக்கு. இதுல எதை முதல்ல ட்ரை பண்றது? இதோ. ஓகே. தண்ணி வேணா வேணா. நீ வேணும்னே இது இப்படி சமைச்சியா இல்ல ஆக்சுவலா தெரிஞ்சதா நீ இது பண்ணியா? ஏன்னா இது அவ்வளவு மட்டமா இருக்கு. இல்ல தெரியாம எப்படி ஆயிடுச்சா? ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு மோசமா இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கா? ஏன் தப்புதான் முழுகப்படியா அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்த. இது அவ்வளவு மோசமா இருக்கு. நிஜமாவா? இதோட மோசமானதை நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? எந்த தப்பும் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரெசிபியை பார்த்துதான் பண்ண. அதை பார்த்து பண்ணி இவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்களேன். அதான் நான் சொல்றேன்ல, அவ்வளவு மட்டமா இருக்கு. ரொம்ப 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 மோசமா இருக்கு. முடியல. ஆமா. பிடிக்கலனா போதும், நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் சாப்பிட வேணாம். நான் சாப்பிடுறேன். நிச்சயம் நான் சாப்பிடுறேன். நிச்சயம் உனக்காக நான் சாப்பிடுறேன் சார். எனக்காக வேற செஞ்சு கொண்டு வந்திருக்கு. நிச்சயம் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் சாப்பிடுறேன். ஜான், சரி நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஈவினிங்கா வந்துடுறேன். யா ஓகே. வா வா போயிட்டு இத நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன். ஒருவேளை அப்புறமா சாப்பிட தோணுச்சுனா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியே. உங்களுக்காக தானே ஜான். எதுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கல, யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். கண்டிப்பா. நீ கிளம்பு கிளம்பு. நீ கிளம்புமா. எல்லாத்தையும் சாப்பிடணும்ல. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. நீ போ.